இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனிதமான தவக்காலத்தின் 34ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்றத்தின் பயணத்தின் இறுதி கட்டத்தில் இன்று மனித பெருமையினுடைய பலவீனம் மற்றும் கடவுளின் நிபந்தனையற்ற இரக்கம் ஆகிய இரண்டையும் குறித்து சற்று தியானிப்போம். இன்றைய இறைவார்த்தைகள் தானியேல் நூலிலிருந்தும் யோவான் நற்செய்தியிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலத்தின் நோக்கமான மரண தீர்ப்பிலிருந்து விடுதலை மற்றும் அதன் தன்மையான தூய்மையற்றவர்களிடம் காட்டப்படும் இரக்கம் ஆகியவற்றை தெளிவாக கூறுகிறது. மனித ஆதிக்கம் தரும் அநீதியான தீர்ப்பின் விளைவு என்ன? நாம் ஏன் நமது தீர்ப்பிடும் மனப்பான்மையை துறக்க வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பி நாம் இன்று தியானிப்போம். இன்றைய நாளின் தவக்காலத்தின் நோக்கம் மரண தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அநீதியான அதிகாரத்தின் தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் தவக்காலத்தின் நோக்கத்தை அநீதியான தீர்ப்பையும் மனித அதிகாரத்தின் தவறான பண்பாட்டையும் எதிர்ப்பதில் மையப்படுத்துகிறது. அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். அவள் உரத்தவர்களில் ஆண்டவரே, முடிவில்லாதவரே, மறைந்தவற்றை அறிந்தவரே, நீ அனைத்தையும் அறிவீர், இவனுக்கு பொய் சான்று கூறுகின்றனர் என்று மன்றாடியதை இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு செய்தியாக கொடுக்கிறது. சூசன்னா மூத்த தலைவர்களின் பொய் சாட்சியால் மரண தீர்ப்புக்கு உள்ளாகிறார். சூசன்னாவுடைய வாழ்க்கையை பற்றி விவிலியத்திலே படிக்கிறோம். இது மத மற்றும் சட்ட அதிகாரம் மனித விருப்பத்திற்கு அடிபணியும் போது அது எவ்வளவு அநீதியாக மாற முடியும் என்பதை சூசன்னாவுடைய வாழ்க்கை நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அங்கே நீதிக்காக மன்றாடுகிறார். சூசன்னா மனித தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற முடியாது என்று அறிந்தும் நேராக கடவுளை நோக்கி மன்றாடுகிறார், மனிதனை நோக்கி அல்ல. அவருடைய கள்ளங்கபடற்ற உள்ளத்தின் அழுகுரல் ஆண்டவரை சென்றடைகிறது. நம்முடைய தவக்கால நோக்கம் சூசன்னாவை போல அநீதியான உலக தீர்ப்புகளுக்கு பயப்படாமல் நீதியுள்ள கடவுளையே நமது அடைக்கலமாகவும் நடுவராகவும் நாடுவதே ஆகும். நம்மை தீர்ப்பிடும் மனித அதிகாரத்தை விட கடவுளின் நீதியையே நான் நம்ப வேண்டும். நாம் அதிகமாக மனித அதிகாரத்துக்கு பயப்படுகிறோம். தீர்ப்பை மறுத்த இரக்கமே மீட்பின் வழி. குற்றவாளியை அல்ல, இரக்கத்தையே உன்னத கடவுள் விரும்புகிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடு விடுவிக்கும் நிகழ்வு தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. அவர் கூறக்கூடிய வார்த்தை, உங்களுள் பாவமில்லாதவர் இவள் மேல் கல்லை எறியட்டும். பெண்ணே, அவர்கள் எங்கே? எவரும் உனக்கு தண்டனை விதிக்கவில்லையா? நானும் உனக்கு தண்டனை விதிக்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் அனுப்பி விடுவதை நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சட்டத்தின் பெயரால், அதாவது மோசேயின் சட்டத்தின் பெயரால் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்க விரும்பினார்கள். அவளின் நோக்கம் நீதி அல்ல, மாறாக இயேசுவை சிக்க வைக்க வேண்டும், இயேசுவுக்கு கண்ணி வைப்பதே என்று நாம் வைக்கலாம். இங்கே அவர்களுடைய சட்டத்தினுடைய இரக்கமின்மையை நாம் பார்க்கிறோம். இன்றும் இரக்கமின்மை அதிகமாக மனிதர்களிடையே, சட்டம் படித்தவர்களிடையே பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இயேசுவின் இரக்கம் அங்கு வெளிப்படுகிறது. இயேசு உங்களுள் பாவமில்லாத முதலை கல்லை எறியட்டும் என்று கூறி சட்டத்தை கையாளும் மனிதர்களுடைய சுய நீதியை கேள்விக்குள்ளாக்குகிறார். இயேசு அந்த பெண்ணின் பாவத்தை அறிந்திருந்தும் நானும் உனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லை என்று கூறி அவளுக்கு இரக்கத்தையும் வாழ்வையும் கொடுக்கிறார். இதுதான் தவக்காலத்தின் தன்மை. இரக்கத்தையும் வாழ்வையும் பெறுவதுதான் தவக்காலத்தினுடைய தன்மை. மற்றவர்களை தீர்ப்பிடும் மனப்பான்மையை துறந்து இயேசுவை போல நிபந்தனையற்ற இரக்கத்தை காட்டுவதே நம்முடைய தவக்காலத்தினுடைய பயணத்தினுடைய உச்சத்தின் நோக்கம். நாம் அனைவரும் பாவம் நிறைந்தவர்கள் என்பதால் பிறர் மீது கல்லெறிய நமக்கு உரிமை இல்லை. நீ போய் நீ பாவம் செய்யாது என்ற கிறிஸ்துவின் வார்த்தை மன்னிப்பின் புதிய வாழ்வை தொடங்குவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரக்கமற்ற சட்டமும் பாவம் செய்யும் அதிகாரம் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இறையியல் பார்வை என்ன? நீதித்துறையின் இரக்கமின்மை என்று.
அரசியல் துறையின் இரக்கமின்மை, ஆன்மீக தலைவர்களுடைய இரக்கமின்மை என்று அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சூசன்னா அநீதியான தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவது மற்றும் இயேசு விபச்சார பெண்ணை விடுவிப்பது இன்றைய பொது வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகின்றது. சூசன்னாவுக்கு தண்டனை விதித்த மூத்த தலைவர்களைப் போலவும், விபச்சார பெண்ணுக்கு தண்டனை விதிக்க விரும்பிய பரிசைகளைப் போலவும் இன்றைய பொது வாழ்வில் அதிகாரம் மற்றும் சட்டத்தின் பெயரால் பலர் பலர் இன்றும் இப்பொழுதும் இரக்கமற்ற தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாததா? அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், பொது இடங்கள், பொது தலைவர்கள், அலுவலகம், பள்ளி என்று எங்கே எடுத்தாலும் தீர்ப்புகள். பரிசேயர்கள் தங்கள் பாவத்தை மறைத்துக் கொண்டு அந்த பெண்ணின் மீது கல்லெறிய துணிந்தார்கள். இன்றைய அரசியல் மற்றும் சமூக தலைவர்களும் சுய பாவங்கள் கொண்டவர்கள். சமூகத்தின் மீது இரக்கமின்றி சட்டத்தை பயன்படுத்துவது பரவலாகவே காணப்படுகிறது. நம்முடைய தவக்கால பணி என்ன? இந்த சட்டத்தை கையாளும் அதிகாரத்தின் இரக்கமற்ற தன்மையிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும். நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன் இயேசு மண்டியிட்டு எழுதியது போல நாமும் சொந்த பாவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூசன்னாவை போல அநீதியான தீர்ப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக இந்த தவக்காலத்தின் 34ஆம் நாளில் நாம் கடவுளின் இரக்கத்தை தேடுவோமா? இரக்கத்தை விரும்பி இரக்கத்தை நாடி தீர்ப்பிடுவதை நிறுத்துவோமா? எங்கு பார்த்தாலும் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. சூசன்னாவை போல மனிதரின் தீர்ப்புக்கு பயப்படாமல் நீதியுள்ள கடவுளையே நமது வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை ஒப்புக் கொடுப்போமா? அந்த விபச்சார பெண்ணை போல நாம் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டதால் பிறரை தீர்ப்பிடும் மனப்பான்மையை துறந்து நீ போய் இனி பாவம் செய்யாதே என்ற இயேசுவின் அன்பான வார்த்தையை நாமும் ஏற்றுக்கொள்வோமா? மன்னிக்கிறோம். நாம் இரக்கத்துடன் மற்றவர்களை மன்னிக்கும் போது நாம் கிறிஸ்துவை போல புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வோம். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். தந்தையே, பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றத்தை மன்னியும் என்றுதானே ஜெபிக்க சொன்னார். மன்னிக்காத மனமாற்றம் அது மனமாற்றம் அல்ல.